ரேவா காண்டம் 17ஆம் அத்தியாயம் 12 சூரியர்களால் ஏற்படும் அழிவு. ஸ்ரீ மார்க்கண்டேயர் கூறினார், பிரம்மதேவர் மற்றும் பிறராலும் பிரம்மலோகத்திற்கு சென்றிருந்த முதன்மை முனிவர்களாலும் இவ்வாறு துதிக்கப்பட்டதும் இறைவன் பிரபஞ்சத்தின் அழிவை தொடங்கினார். பிரம்மதேவர் அழியாத மகாதேவரின் தெற்கு முகத்தை வாயை கண்டார். அது மிகவும் பயங்கரமானதாகவும் கோரமானதாகவும் இருந்தது. அதன் பெரிய கோரை பற்கள் கடிக்கப்படும் போது பெரும் சத்தத்தை எழுப்பின. அந்த முகம் பாதாள உலகங்களின் ஆழத்தை போல இருந்தது. விழிகள் நெருப்பு மற்றும் மின்னல் கீற்றுக்களைப் போல செம்பழுப்பு நிறத்தில் இருந்தன. அந்த முகம் பயங்கரமானதாகவும் மயிர்கூச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் இருந்தது. கோரை பற்களும் நாக்குகளும் பிரம்மாண்டமாக இருந்தன. கழுத்து பெரிய பாம்புகளால் மூடப்பட்டிருந்தது. மேலும் கழுத்தணி அசுரர்களின் பெரிய தலைகளால் ஆனது. அது பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தியது. அது கடல்களின் நீர் மற்றும் காற்று வடிவிலான ஹவிஸை விழுங்கியது. மகாதேவனின் முகம் படவா முகத்தை கடலுக்கு அடியில் உள்ள நெருப்பின் திறந்த வாயில் போல் இருந்தது. அவர் தனது நாக்கின் நுனியால் முழு உலகத்தையும் நக்குவதை பிரம்மதேவர் கண்டார். அது ஆயிரக்கணக்கான யோஜனைகள், ஏன் 100,000கணக்கான யோஜனைகள் வரை பரவி இருந்தது. 10 திசைகளும் மாமிசம், கொழுப்பு மற்றும் நிணம் நிறைந்திருப்பதால் கோரமாக காட்சியளித்தன. நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான வளைந்த கோரை பற்கள் பெரிதாக வளர்ந்தன. தேவர்கள், கந்தர்வர்கள், அசுரர்கள், யட்சர்கள், உரகாக்கள் மற்றும் ராட்சசர்கள் அந்த வளைந்த கோரை பற்களின் முனைகளில் சிக்கியிருப்பதை பிதாமகர் கண்டார். மாமன்னரே, நானும் பிரபஞ்சம் ஒரு இயந்திரத்தில் சிக்கியது போல வளைந்த கோரை பற்களின் அமைப்புக்குள் கழுத்துக்கள் நொறுக்கப்பட்டு பின்னர் அது அவருடைய திறந்த வாய்க்குள் நுழைவதை கண்டேன். வெவ்வேறு அலைகளின் இயக்கத்தால் ஒன்றுடன் ஒன்று மோதி கர்ஜிக்கும் ஆறுகள் பெரும் நுரைகளின் குழப்பமான திரளுடன் கடலில் விழுந்து அதனுடன் கலப்பது போல பல உயிரினங்களை கொண்ட ஒரு பரந்த கடல் போல ஊடுருவ முடியாத முழு பிரபஞ்சத்தின் பரந்த பகுதியும் மேகங்களின் இடி முழக்கம் போன்ற பயங்கரமான ஒலிகளுடன் கூடிய ருத்ரனின் பிரகாசமான பரந்த வாய்க்குள் நுழைந்தது. 11 அவனுடைய வாயிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டமும் பயங்கரமான தீப்பொறிகளும் வெளிப்பட்டு எல்லா இடங்களிலும் புகையை பரப்பின. அவை பலவிதமான வடிவங்களை கொண்டிருந்தன. மேலும் அவை நெருப்பின் ஒளியால் எல்லா திசைகளையும் பிரகாசிக்கச் செய்தன. வளைந்த கோரை பற்களையும் நடுங்கும் நாக்குகளையும் கொண்ட எண்ணற்ற அற்புத வடிவங்களை கொண்ட மகேஸ்வரரின் திருமுகம் ஆயிரக்கணக்கான சூரிய சுடர்களால் மாலையிடப்பட்டது போல் தோன்றியது. அவன் ஒருவனாக இருந்த போதிலும் 12 வழிகளில் தன்னை வெளிப்படுத்தினான். ருத்ரனின் வாயிலிருந்து 12 ஆதித்யர்கள் வெளிவந்தனர். தெற்கு திசையை அடைந்து அவர்கள் பூமியை சுட்டெரிக்க தொடங்கினர். வறட்சியின் காரணமாக ஏற்கனவே காய்ந்து போயிருந்த பல்வேறு மரங்கள் மற்றும் புற்களின் மீது தங்கியிருந்த அனைத்து பூமிக்குரிய உயிரினங்களும் பூமியின் மேற்பரப்பு முழுவதும் பெரும் குழப்பமடைந்தன. ருத்ரனாரிடம் இருந்து வெளிவந்த அந்த சூரியன்களால் திடீரென்று எரிக்கப்பட்டதால் அனைத்தும் புகையால் சூழப்பட்டன. அனைத்து நட்சத்திரங்களும் கோள்களும் அழிக்கப்பட்டன. முழு பூமி கோளமும் திடீரென்று தீப்பற்றி எரிந்தது. அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் அனைத்தும் சுடர்களின் மாலையால் சூழப்பட்டன. 7 காண்டங்கள் மற்றும் கடல்கள், ஆறுகள் மற்றும் ஏரிகள் அனைத்திலும் ஒரு யாகத்தில் அர்ப்பணிக்கப்படும் புனிதமான நெய்யை போல அந்த நெருப்பு முழு பிரபஞ்சத்தையும் எரித்தது. ருத்ரநாடரிடமிருந்து பிறந்த ஆதித்யர்கள் பரந்த அக்னி பிரகாசத்துடன் ஒளி வீசி பெரும் சுடர்களால் சூழப்பட்டு முழு பிரபஞ்சத்தையும் எரித்தனர். ஆதித்யர்களின் கதிர்கள் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தன. இவ்வாறு இறைவன் அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட 3 உலகங்களையும் எரித்தார். மகேஸ்வரனார் 7 காண்டங்களின் அளவுள்ள நெருப்பாக மாறி 7 கண்டங்களை கொண்டதும் 7 கடல்களால் சூழப்பட்டதுமான முழு பூமியையும் முற்றிலுமாக எரித்தார். பின்னர் அது சுமேரு மற்றும் மந்தார மலையை எல்லையாக கொண்டு பூமியை எரித்தது. அதன் பிறகு அது 7 பாதாளங்களை ஊடுருவி நாகலோகத்தை எரித்தது. யுதிஷ்டிர மன்னரே, பூமிக்கு கீழே உள்ள 7 பாதாளங்களையும் நட்சத்திரங்களுடன் இணைத்து முழுமையாக எரித்த பிறகும் அந்த அக்னி தொடர்ந்து பிரகாசித்தது.
துருத்தியால் ஊதப்படும் போது ஒரு உலோகத் துண்டு எரியும் கரித்துண்டுகளுடன் இரவில் பிரகாசிப்பது போல் தோன்றும். அதேபோல் சம்வர்தாக்னியால் பற்ற வைக்கப்பட்ட போது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் பிரகாசமாக எரிந்தன. மரங்கள், புற்கள், நீரூற்றுகள், ஏரிகள் மற்றும் ஆறுகள், ஆற்று மலைகளின் சிகரங்களின் கூட்டங்கள் சிதறி கிடக்க அந்த நிலப்பரப்பு ஒரு ஆமையின் முதுகிற்கு ஒப்பாகியது. தீப்பிழம்புகள் மற்றும் பொறிகளின் தொடர் மூலம் முழு பிரபஞ்சத்தையும் குழப்பமான நிலைக்கு உள்ளாக்கி சித்தில் அறிவுமயமான உணர்வுள்ள பரம்பொருளில் ஒன்றிணைந்த மகேஸ்வரனாராகிய ருத்ரன் தனது சொந்த பெரும் வடிவத்தில் நிலைத்திருந்தார். பெரும்பாலான மாத்ரு கணங்கள், யட்சர்கள், உரகாக்கள் மற்றும் ராட்சசர்களுடன் சேர்ந்து ஹரிலோச்சனா தேவி பச்சை நிற கண்களை உடையவள், சிங்க கண்களை உடையவள் மகாதேவனிடம் ஒன்றிணைந்தாள். தணிந்த நெருப்பின் சுடரை போல அந்த தேவி அழிவு நிலையை அடைந்தாள். பாவமற்றவளே, 3 உலகங்களுடன் கூடிய முழு பிரபஞ்சமும் முற்றிலும் எரிந்து சாம்பலானது. ருத்ரனாரின் அருளால் கருப்பையில் பிறக்காத நர்மதை நதியும் நானும் இந்த அழிவிலிருந்து விலக்கப்பட்டோம். இவ்வாறு 10,000 யுகங்கள் முடிவடைந்தன. நான் நர்மதை நதி நீரில் வாழ்வது போல இருந்தேன். முற்காலத்தில் திரிசூலமேந்திய பெருமானை நான் வழிபட்டேன். அதனால் நான் மரணமற்றவனாகவும் முதுமையற்றவனாகவும் ஆனேன். நான் பின்வரும் சாஸ்திர பகுதிகளையும் பாராயணம் செய்திருந்தேன். அகமர்ஷனம், கோரமந்திரம், வாமதேவ சூக்தம், திரியம்பக சூக்தம், ரிஷப சூக்தம், திரிசுபரணம், துர்கா சூக்தம், சாவித்ர சூக்தம், பிருகுதாரண்யகம், பிருகத்சாமன் மற்றும் உத்தரசாமன், அவ்வாறே சிறந்த ரௌத்ரி, காயத்ரி, சிவோபனிஷத், பிரதிரத சூக்தம் மற்றும் மிருத்யுஞ்சய சூக்தம் ஆகியவற்றையும் பாராயணம் செய்தேன். ஆறுகளும் கடல்களும் சூழ்ந்த பூமி சாம்பலாகியது. ஆனால் அமிர்தத்திற்கு நிகரான மிகவும் போற்றத்தக்க நர்மதை நதி மற்றும் விலக்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. மாகேந்திரம், மலயம், சஹ்யம், ஹேமகூடம், மால்யவான், விந்தியன் மற்றும் பாரியாத்திரம் ஆகியவை குல பர்வதங்களாகும். இந்த மலைகள் 12 ஆதித்யர்களால் முழுவதுமாக எரிக்கப்பட்டன. வெப்பத்தின் காரணமாக அவற்றில் இருந்த பாறைகள் கடுமையாக சிதறின. அவை சாம்பலாக காணப்பட்டன. ஆனால் அப்போது நர்மதை அழியவில்லை. ஹிமவான், ஹேமகூடம், நிஷதம், கந்தமாதனம், சிறந்த மால்யவான் மலை, நீலம், சுவேதம் மற்றும் ஷிருங்கவான், இந்த பெரிய மலைகள் தேவர்களாலும் கந்தர்வர்களாலும் தஞ்சம் புகப்பட்டவை. அவை அனைத்தும் யுதாக்னியால், யுகத்தின் முடிவில் ஏற்படும் நெருப்பால் முழுவதுமாக எரிக்கப்பட்டன. இவை அனைத்தின் பெரிய பாறைகளும் கற்பாறைகளும் சிதறின. இவ்வாறு மிகுந்த புண்ணியம் வாய்ந்த நர்மதையை தவிர மற்ற அனைத்தும் முழுமையாக அழிந்ததை யுகத்தின் முடிவில் நான் முன்னரே கண்டேன். சிறந்த மன்னரே என்று மார்க்கண்டேய மாமுனிவர் கூறினார். 17ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.